குறிச்சி அப்படின்னு கன்னியாகுமரி இருக்கக்கூடிய ஊர் பேரெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. அதுக்கும் குறிஞ்சிக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. மலை அந்த பகுதியில பொதுவா நான் கவனிக்கிறேன், அந்த பகுதிகள் எல்லாம் மலை இருக்கு. அடுத்தது முல்லை. திருமுல்லை வாயில் அப்படின்னு சென்னையில் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அதிகமா முல்லை நான் கேள்விப்பட்டதில்லை, வெளியூர்கள் இருக்கலாம். காடும் காடு சார்ந்த இடத்துக்கும் முல்லைன்னு பேரு. வயலும் வயல் சார்ந்த இடங்களுக்கும் மருதம்னு பேரு. மருத மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, அர்ஜுன மரம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் உரல்ல கெட்டி போட்ட போது உருட்டின மரம், சாச்ச மரம் அந்த மருத மரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயம், சமநில பகுதி, விவசாயம் நடக்கிற பகுதி, அத மருதம் சொல்லலாம். அப்புறம் கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கும் நெய்தல் அப்படின்னு பேரு. அஞ்சாவது உண்டா இல்லையா அப்படின்னு அபிப்பிராய வித்தியாசம் உண்டு. அஞ்சாவது மணலும் மணல் சார்ந்த இடம்னு சொல்றவங்க உண்டு. இன்னொரு விளக்கம், கெட்டுப்போன குறிஞ்சி முல்லைதான் பாலை. கெட்டு போன அப்படின்னா தன்னுடைய இயல்புல சீரழிஞ்சு போன. மலை தன்னுடைய இயல்புல கெட்டு போச்சுன்னா மண்ணாயிரும். காடு தன்னுடைய இயல்புல கெட்டு போச்சுன்னா பொட்டல் காடாயிரும். அதனால மணலாகவும் பொட்டல் காடாகவும் எது இருக்குதோ அதுக்கு பாலை அப்படின்ட்டு விளக்கம் இருக்கிறதுனால அது ஒரு தனி நிலம் கிடையாதுன்னும் தனி நிலமா வச்சுக்கலாம்னும் ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டுல பாலை நிலம் அப்படிங்கிறது இருக்கிறதா அரசாங்க குறிப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பாரதத்துல தார் பாலைவனம், சரஸ்வதி நதி படுகை இன்னைக்கு வற்றி போச்சு. ராஜஸ்தான் பகுதியில அது ஓடிட்டு இருந்தது. அந்த பகுதி இன்னைக்கு தார் பாலைவனம் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவில சஹாரா பாலைவனம் சொல்றாங்க.